வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே பார்த்து வர போய் வருவாய் என் பொட்டான பூவழகே வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி கட்டான கட்டழகே அங்கே பாண்டிமுனி கோயில் இருக்கு குங்கும பொட்டழகே என்ன கட்டி பிடிச்சுனே அகங்கா ஒகங்காங்கற கட்டி பிடிச்சி சொன்னவனே அங்கே ஒருத்தன் கலவை ஓட்டையான் போற அவன் தாண்டா கொத்தனார் கலவை போறான் கொத்தனார் இல்லைன்னா நீ சொகுசா படுக்கிறதுக்கு எந்த வீடு கிடக்கும் கொத்தா யாரை பத்தி போற என்னைய ரொம்ப பேசுற போட்டு வச்சுக்க ஆஹா அது டான்ஸை படிச்சாலும் நல்லா உருளைக்கிழங்கு மூடையை போட்டு வச்சிருக்காங்கடா என்னது வந்துருச்சு பத்தியா உன்னை கப்ளிங் வாங்குறதுக்காக லிகிதம் டவுசர் தான் போட்டேன் முண்டமா வந்தேன் வேறா டவுசர்ன்றேன் அன்பாலயத்துக்காக கஜேந்திரபுரம் தலைவர் திரு பொன்குரு நாகா மோட்டார்ஸ் ஸ்ரீ ராமஜெயம் லாரி சர்வீஸ் மணி டைல்ஸ் நாகா பிருந்தா சார்பாக 500 பேர் எழுதி 500 ரூபா தலைவரே மைண்டில் வச்சுக்கிறேன் தலைவரே ஏய் 5 எழுத்து ஒரு எழுத்துக்கு 100 ரூபா 5 எழுத்துக்கு 500 ரூபா சரியா இருக்கு கண்ணாடி பார்க்கையில அடி முன்னாடி ஓ மோகந்தான் நீ வந்து பாத்தியாக்கு இங்க வாடா பிரச்சனை மேனே இல்லடா பேப்பை மேனே கண்ணாடி பார்க்கையில அந்த பாட்டுக்கு நீர்மால் அடி அடிச்சான் பாடுறான் சிந்தாமணி சிக்னல்லே நிக்க கூடாது சொல்லாதீங்க அங்கே முன்னாடி நோத்த முகந்தான் மழை வேஞ்சா தானே மண்வாஜா ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தா பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் ரோசாப்பூ மொத்தாலக் சோப்பு அமன் சோப்பு சாதா உப் சோப்பு சாப்பிட்டு போனா உப் சோப்பு என்ன செய்ய நீ சாப்பு எல்லாவரையும் சரி இதுல உப்பு சோப்பு லக்ஸ் சோப்புலாம் எங்க வந்துச்சு லக்ஸ் சோப் போடாமையா குளிப்ப செங்கக்கல்ல வச்சா மயிர் மகளே அத வச்சு தேய்ச்சா தோல் கிழிஞ்சிராது ராசா ராசா ஒண்ணு வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவ போல ரோசா பூ வாடிரும் ராதா தாவுடா தாவு மணக்கு மல்லியன் மஞ்சத்தில் இருக்கு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா சிரிச்சு மயக்க சின்ன பொண்ணு இருக்கு எதுக்கு உனக்கு கம்பு கூட்டு மசு கூட்டு ராஜா மெல்லவா மெல்லவா கட்டியே அல்லவா என்ன பிறவாண்டி தேரு ராசாவே ரோசா பூ இருக்குதுங்க சரியா வைக்கிறேன் போறேன் ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க இது உசுர வந்து உருக்குதுங்க சரியா வைக்கிறேன் போறேன் முழுக்குறேன் என்ன செஞ்சாலும் என் தமிழன் ஆண்கள் நிதானம் தவற மாட்டோம் ஒரு பாய் போடு பாய் போட வராது நீ வார பாய் போட கிடையாது நீ வார மண்டி ஓட்டு பாய் பாய் என்னது பாய் பாயா கை ஐயோ ராதா பப்பிஸ்தானுடா இருடா நல்ல உங்களை அமைஞ்சா உனக்கு பொறுக்காதே மயிர் மயனே என்ஜாய் அவனை கொடைக்கானல போய் குளிச்சு எங்க வைக்கிறான் பாரு இந்த பிள்ளை பக்கத்துல போகும்போது வேப்பன வாடையா வருது பிறகு மோந்து வாக்க கூட தான் தேய்ச்சிட்டு வந்திருக்கீங்க என் ஆண்களுக்கு நிகர் ஆண்கள் தான் என்னது விட மாட்டேன் பற்றிமன்றம் சார் நீங்க விடவே வேண்டாங்கறேன் நீங்க எத்தனை சமையல் சமைத்து எங்களை நீங்க பாதுகாப்பாக பார்க்கிற வேலை அது பெண்கள் வேலை 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாயை வணங்குறேன் அதுக்கு ஆடு ஒர்க்கு பண்ண ஆம்பளைகளுக்கு ஆட்டு புழுக்க கூட மிச்சம் கிடையாது என்ன ஆடு ஒர்க்கு நீங்க பண்றீங்க பெரிய ஆடு ஒர்க்கு நீங்க பண்ணிட்டாலும் பண்ணலைன்னா பிட்டு படம் ஏற்றி விடுறேன் எல்லாம் ஹச்டி பிரிண்ட் தான் ஒரு ஹச்டி பிரிண்ட் திரையை வச்சு ஓட்டுறேன் உலகத்துல பயம் காட்டினேன் நீக்குறக்காரன் எதுக்கு அவங்க 7 பேர் சேர்ந்து கொட்டா போடுறாங்க ஏன் கொட்டா போடுறாங்க நம்மால ஒரு ஆள் போடும்போது எவனும் கம்ப எடுத்து கொடுக்க மாட்டேன் அவன் 7 பேர் கம்ப கொண்டு வந்து கொண்டுறேன் என்ன முட்டு கம்பெல்லாம் பெருசு பெருசா வச்சிருப்பாங்களோ ஏய் இவன் மண்ட சைஸ் மிருதங்கர் மண்டையா சாதித்து வாழக்கூடிய ஆண்கள் நீக்குறக்காரன் அது இல்லடா என்ன சாதனை பெண்களை சந்தோஷப்படுத்தி விட்டு
ஆனா எந்த சந்தோஷப்படாமல் கடைசி வரைக்கும் சாவு வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரே ஜீவன் நாங்கதான். செரு பிஞ்சுவோம். ஆம்பளை கை தட்டலாம் ப்ரோ. பொம்பளை யாராவது கை தட்டினீங்க காதை பிடிச்சு கடிச்சு போடு. ஆனால் அந்த ஆம்பளை கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நாங்க 1000 தண்ணி அடிச்சு குட்டிச்சவர் தான்னாலும் குடும்பத்தை விடாம கடைசி வரைக்கும் கை விடாம இருக்கக்கூடிய தாய்மார்கள். இப்ப நீங்க தட்டுங்க தான். ஆம்பளை என்ன செய்யலைன்னா என்ன செய்வேன்? நீங்க என்னத்தை தான் செய்யறீங்க? நானும் அதை தான் கேட்கறேன். என்ன செய்யறீங்க? என்னத்தை செஞ்சா உங்க கிண்ணத்தை கிண்ணத்தையா? வெஞ்சன கிண்ணத்திலே வெஞ்சனம் வைக்க காரணமா இருந்தது ஆம்பளை என்று சொல்லுகிறேன். யார் நீங்களா வைக்கிறீங்க? எங்க ஒரு நாள் நீங்க சமைச்சு காமிங்க பாப்போம். ஆம்பளையோட பொம்பளையோட ஆம்பளை சூப்பரா சாம்பாப்பா. யார் சொன்னது? அது குடல் கூட்ட கிண்டும் போதே போயிலே போடுவேன். கரும்பு 4 பிசுறு விழுங்க, அதை 4 பேர் சாப்பிட்டு சூப்பர்ன்னுவேன். அப்பளம் சுடும் போது கம்பு கூட்டில் அடிக்கிறேன் பாடுறா. ஏன் எண்ணெயில கடுகு பதிலாக கம்பு கூட்டு மசுரை ஊத்து விடுவான். அதான் குழம்புல அது கிடந்துச்சா? நீ மசுரை புடுங்க, நீ அப்படியே தாளிச்சுட்டாலும் நீங்க அப்படியே தகத்தி எரிஞ்சுட்டாலும் அம்மியில அரைச்சு தாளிச்சு குழம்பு வச்சா எங்க அப்பத்தா இன்னைக்கு பூராமே கூகுள்ல கேட்குறேன். ஆட்டு மண்டை வைப்பது எப்படி? ஆட்டு மண்டையை வைக்கிறதா? புருஷனை தூக்கி போட்டு பொழப்பது எப்படி? இது சாதனையா? என்ன சாதனையா? ஆம்பளை அப்படி கிடையாது. சரக்கு அடிக்கும் போது சைடு காசு இல்லைன்னா கம்பு கூட்டம் வந்து வைப்பேன். யாரு கம்பு கூண்ட? வாடா ஒரு ரம்மி வாடா, வாடா ஒரு கிங்கு வாடா, வாடா ஒரு தாய வாடா, வாடா ஒரு 12 வாடா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒரு சில பேர் பாத்ரூம்ல உட்கார்ந்து குடிக்கிறீங்களே, அது எதுக்கு? அதுதான் ஹெவியான சைடிஸ். என்ன சைடிஸ்க்கு பியர் இருக்குங்களா? ஊர்கா ஒரு ஏன் பாத்ரூம்ல இருந்து அடிக்கிறேன்? கருமு சரக்கு மது வெரி லாங். என்னது நல்லா லாங்குன்னேன். எதை யார் சொன்னது? உள்ளது போச்சுனா நல்ல கண்ணான போயிடும். சரக்க குடிச்சு புட்டு எதுக்கு கக்கூசுல வச்சு அடிக்கிறானா? ஆல்கஹால் அது ஆளை கொள்ளும் கால். கக்கூசுல உட்கார்ந்து என்ன அடிக்கிறாங்க? மண்டி ஓட்டு மசத்தை புடுங்குறாங்க. ஏன் அங்க போய் புடுங்கணும்? இங்க புடுங்குற கடை இல்லையா? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னே தேருக்கு எனக்கு. விளக்க மாத்து கட்டை ஏத்திட்டு வந்துட்டானே. வாட் ப்ரோ? கொட்டகை போட வந்திருக்கேன். கொட்டகை போட வந்திருக்கேன்டா. முதல்ல ஜட்டியை நல்லா போட முண்டை. கப்ளிங் பெருசா இருக்காம்ல. கப்ளிங்க அண்ணா 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 எத்தனையோ பொம்பளை நீ பார்த்து காய்ச்சப்பாட்டில் தெரிஞ்ச அண்ணா. இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கா ப்ரோ? நல்ல பிள்ளை அமைச்சுறியா? அமைச்சுறியாவா? மசரப்புறாடே டேய் இரு, இப்பத்தானே அவனை புழக்க போறேன். நல்ல பிள்ளைன்னு கூட பிறந்த தம்பி சொல்லும் போது என்ன சொன்னேன்? புழக்க போறேன் அமைச்சு விடுன்னு சொல்றியே, நீதி செத்து விட்டதா அண்ணா? தலைவா இருடா பிறைத்தனி பையன். என்ன தலைவா? 10 தடவை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். சிந்தாமணி சிக்னல்ல ஒரு உளுந்த வடைக்காக அழுதுட்டு கிடப்பேன். அவனை போயிட்டு தலைவா படிமுள்ள ராஜாத்தி மச்சருக்கே ரோசா ஏவாடி புள்ளே ராஜாத்தி. டேய் ராதா ராதா ஐயா ஏ ராதா ஐயா வாவ் அப்பனாவன் அடிக்கும் பாரதமணி அவர்களுக்கு இந்த பொன்னாடைய நடிக்கமா தங்கச்சி அவர்கள். தங்கச்சின்னு சொல்லாத மருமகன் சொல்லு. நான் உனக்கு மயம் வேணாம். அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு மாமா வேணும். மாமையா மகன் ஐயா அவரை கூப்பிடு, லேசா கட்டி பிடிக்கட்டு. அது என்னத்தை கட்டி பிடிக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அது 1970 வண்டி டிவிஎஸ் பெட்டி போகாதெல்லாம். தம்பி பேப்பர் கீழே வந்துருச்சு எங்களுக்கெல்லாம். ஏ கத்தாங்க போவ அடிப்பேன் அடிப்பேன். நீ மருதங்குடி மருதுடைய ஐயனார் துணை மருதங்குடி மண்ணிலிருந்து வந்திருக்கிறது இந்த பூமாலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமா என் பங்காளி வாடாய்.
வளையவட்டியை சேர்ந்த எனது அன்பு தம்பி எங்கள் இருவருக்கும் பூமாலை அணிவித்து புகழ் மாலை சூட்டியிருக்கிறார். அவர்களுக்கும் குடும்பத்தார் நன்றி. உசுலமட்டி ஐயமட்டி சங்கர் ரம்யா குடும்பத்தார்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் குடும்பத்தாரும் நன்றி அணிந்து வணக்கம். ஒரு பாட்டு அக்கிரிச்சின்னு போடு. கிரிச்சு ஐயா இந்த காசையும் வச்சுக்கையா. ஏனே நீ வச்சுக்கணே, நான் உனக்கு நிறைய தரேனே. உனக்கு நான் தரணுமியா, கொள்ள கடமை. அப்படி ஒன்றும் என்கிட்ட நீ கைமாத்து வாங்கலையே ப்ரோ. தெரியும் கைமாத்து இல்ல, இன்னையில இருந்து இங்கிட்ட ஆடுற நாடகம் முறை எனக்கு காசே வேணாம். ஏன் அது மட்டும் எப்படியாவது தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்து. என்னாச்சு? பயப்படாதீங்க ப்ரோ. தம்பி பேர் என்ன? வாயா வாயா வாயா. 2 குத்து குத்திட்டு போறியா? என்னடா வீடு மாறி வந்துட்டானாடா? இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. நன்றி சார். ஐயா வேணாப்பா, நீ நல்லதுக்கு சொல்லல. நீ மருதமணி அண்ணன் அண்ணன்றது நல்லதுக்கு சொல்லல. அவன் சும்மாவே தப்பு தப்புன்னு அடிச்சு விடுவா. அப்படி மாத்து சொல்லு, அப்படி சொல்லு. சித்தப்பாவா? ஆமா சித்தப்பாதான். சித்தப்பா எனக்கு அண்ணன் மயன்டா சித்தப்பாதான். நான் போயிட்டு வர்றேன். அவருடைய அன்பும் அவருடைய கைதட்டும் உண்மையான பாசம் இருக்குவரையும் தான் இந்த கலைகளை நம்ம பேர் வாங்கி கொண்டிருக்கின்ற அர்த்தம். அண்ணன் மருதமணி அண்ணே, நிறைய பேர்த்துக்கு அந்த உண்மை தெரியாது. மருதமணி அண்ணே யார் தெரியுமா? என்னுடைய சொந்த பெரியப்பா மையன், எங்கள் அண்ணன். அதை இந்த மேடையிலே இந்த கஜேந்திரபுரத்தை சொல்லுவதை நினைத்து நான் பெருமை அடைகிறேன். எங்கள் அண்ணே 20 ஆண்டு காலமாக வெள்ளையனை வெறியல் என்னை வீரமுழக்கமிட்ட வீரவாண்டிய கட்டப்பொன் நாடத்தில் நடிக்கின்ற பொழுது உலகத்துக்கு தெரியலை. திறமையான உனக்கு திறமை இருக்கு வானேன்னு சொல்லி இந்த சின்னஞ்சிறுவன் தான் தம்பி என்று கூட நினைக்காமல் என்னை நம்பி வந்த அண்ணனுக்கு இத்தனை சொந்தங்களை கிடைத்த நினைத்து நான் பெருமை அடைகிறேன். நன்றி என உறவுகளை. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி ஹலோ ஹலோ எனக்கும் எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய சொல்லுங்க. எங்கள் இருவருக்கும் கௌரவப்படுத்திய கௌரவப்படுத்திய ஊரார்களுக்கும் கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் நாடக மன்ற சார்பாகவும் ரசிகர் மன்ற சார்பாகவும் எனக்கு பொன்னாடை உனக்கு புன்னாடை ராதா மாமா சார்பாகவும் நன்றி வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி புகழ்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்களை எல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் வந்து ரசிக்க வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெகு துறைவிலிருந்து சொல்றாங்க. என்னுடைய வாலிபர்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு உயிர்னு சொன்னா இளைஞர்களும் தாய்க்குளங்கள் இந்த தாய்க்குளம் செல்லில் எங்கள் பார்த்துட்டு கூட்டத்துக்கு போயிடுறாங்க. அவங்க 2த்தையும் கொண்டு வா நாடகத்துக்கு அப்படின்னு தாய்க்குளங்களும் இளைஞர்களும் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை, இன்னும் கவலைப்பட போறதும் இல்லை. விழா கமிட்டியார்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர் சிங்கங்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி இவ்வளோ சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். தம்பி அவன் மாலை கட்டிட்டு வந்ததெல்லாம் சரிவே. ஒரு பொம்பளை மாலையை கட்டிட்டு வராம ஆம்பளை மாலையை கட்டிட்டு வந்திருக்காண்டா. மாலையில் அம்பள மாலை பொம்பளை மாலை கண்டுபிடித்தாயே ஏண்டா ஓனா முண்டை. என்னது முண்டை? இதுல எப்படினே கண்டுபிடிச்ச? எப்படினே மாலையில எப்படினே கண்டுபிடிச்ச உன்னை? நான் என்ன கஜேந்திரத்துல வந்து என்னை கொல்ல பாக்குறியா? இப்ப நாடகம் பேச வந்தவங்க வாங்க, நான் கிராமத்துக்கு ரொம்ப கட்டுப்படுவேன். பொறுமசாமி தொடாத வேணாம்டா சாமி, கூட நாடகம் அண்ணது 4 வருஷம் முடிச்சுட்டு தலைவா தலைவா ஐயோ கையோட புடி. போறேன் அண்ணா. ஏன் நம்ம என்ன பேசுற? போ
கட்டுன கோட்டை ஒண்ணு அத கட்டிக்காக இங்க காவல் கட்டுன கோட்டை ஒண்ணு அங்க கட்டிக்காக இங்க காவல் சக்கமா நீ சொல்லம்மா சத்தமா நீ சொல்லம்மா நீ உள்ள வாழ்க்கைக்கு பேரனம்மா பேரலம்மா கட்டுன கோட்டை ஒண்ணு அதையே அவத்தோட அண்ணன் முண்டமா நிக்கட்டேன் வாய்ப்பு சிக்கலையே இந்த பிள்ளைய ஒரு தடவை பாவாடை அவுத்து அண்ணே எப்பனே பாவாடை அவுப்ப அது எப்பனே நிறைவேறும் ஒன் கொலை கல்லு மண்டை உடை அதான் கொள்ளுறதுக்கு நீ இருக்க இல்ல நான் இப்ப என்னென்ன செஞ்சேன் ஐயா காவல்துறை அதிகாரி இருந்தா எனக்கு பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு கொடுங்கய்யா இவன் எப்படி கொன்றுவேன் இவங்க மருதமணி அண்ணன் சொல்ல கணக்குள்ள அண்ணே அது எப்படிண்ணே பொம்பளை மலைன்னு சொன்னேன் ஐயோ அது விளக்கம் சொல்லாம அவன் தூக்க மாட்டானே ஆமா அண்ணே சந்தேகத்தை அவனுக்கு தெரியும்டா ஏன்னா பூ கட்டுறவன் தம்பி இல்லண்ணே எனக்கே கன்ஃபியூஷன் எப்படி அப்படின்னு தெரியாம தந்துறியா தெரியலண்ணே பொம்பளை மாலைன்னா முளை கட்டின்னு இருக்கும் சரி ஆம்பளை மாலை என்ன சொல்ல வர நீ திருந்த மாட்ட பெரியத்தனி பையன் மகளே திருந்த மாட்டேன் உன்னை சென்னையாக்கி போடுவேன் உன்னை வாழ்க்கையில் துணையாக்கி வந்துடுவேன்ட்டேன் ஏன்னா அண்ணன பாத்தியே அப்பத்த கேக்கேனா நான் பார்த்தனா அப்பத்த கேக்கேக்கு நான் பார்த்தனா அப்பத்த கேக்கே அந்த பாட்டுல மாதிரியா உனக்கு இருக்கு அண்ணே பாண்ணே மகராஜ் அண்ணே பாண்ணே உனக்கு திமுடு முடை இருக்கு போட்டு கலவை ஓடுற எனக்கு திமுடு முடை ஆண்டன் படைக்கல உன் திமுடு முடைய கலவை போட்டு நான் மட்டக்கம் போட்டு தேய்ச்சி விடுறேன் பிச்சு முடிய முகரைய பாரு மூஞ்சி முகரை அது அப்படி வாட்டு மணி ஒரே வருது ஒரே வருது அண்ணன் பாத்தியா உங்களை யார என் பாட்டு வாசிக்க சொன்னது ஹலோ ஹலோ நீங்கெல்லாம் பெரிய பெரிய வாழ்த்தவங்க எனக்கெல்லாம் வாழ்த்து நீங்க அதிகப்படுத்திடாதீங்க ஏங்க ஒரே ஒரு ஆசை நான் நீங்க பாடுங்க நான் ஆடுறேன் அந்த பாடு அப்படியே ஆடணும் அதே மாதிரி நீங்களும் ஆட்டணும் அண்ணனை பார்த்து ஐயோ தலைவா உன் கும்பா வந்து தூக்குறேன் அதுல நான் ரசம் ஊத்துவானே ஐயா நான் சாம்பாரை ஊத்தி கட்டிய பிணைஞ்சு அப்படி ஏய் மூஞ்சி இங்க இருக்கு அண்ணன் பாத்தியா நீ பாரு வாசிங்க அத்தாச்சி வாசிங்க அப்பதான் நல்லா இருக்கும் அத்தாச்சி பாடுறேன் அத்தாச்சியா முகரை இத பாருங்க வாசிங்க எனக்கு அண்ணன் தான் நீங்க இப்ப எனக்கு அத்தாச்சி சரிங்க பெரியப்பா அண்ணன் பாத்தியா அருள் உன் கொட்டை ஓடிச்சே அதுக்கு என்னென்ன கராத்தடி அடிக்கிறேன் உன் கொட்டி உடப்பே உன் கொட்டையை அத்து புருண்டா இப்ப பாரு பாரு பாண்ணே அண்ணன் பாத்தியா அத்தாச்சியோ அண்ணே நம்ம பாட வருதுனே அண்ணே மைத்த புடுங்க வருது அண்ணே கோடாங்கி என்ன ஆத்துக்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க அண்ணே கோடாங்கி செதச்சிட்டியே இப்படிலாம் கொடூரமா பண்ணாங்க தம்பி அப்பா என்ன சத்தம் போட மாட்டாரா நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு நல்ல கட்ட நாட்டு கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம சிங்காரி பொறுமசாமி ஏன் அங்கிள் அடிக்க வரீங்க உன்னை மாதிரி நானும் ஆம்பளை தானே அண்ணே கையிலே அடிச்சுக்காதனே கையில தாண்டா அடிக்க முடியும் அவர் என்ன சொல்கிறா அவன் என்ன சொல்றான்னா உன்னை ஒரு நாளைக்கே சொல்றேன் என்ன சொன்னியா நீ திருந்த மாட்டேன் மயிறு மகன் இப்ப என்ன கேட்டு நீ வையற நீ அவன் சொன்னது புரியாம தானே கேக்குறேன் என்ன சொன்ன அவன் மற்ற ஒம்பளை எல்லாம் 2 பிள்ளை 3 பிள்ளை தாயை போடுறாங்க சேம் புரியா ஆள் கட்டி கொடுக்காத பிள்ளை ஒரு நாளைக்கு
என்னடா சொன்ன? ஒரு வருஷத்துக்கு சம்பளமே வேணாம்ட்ட. ஐயா ஓட்ட 100 நாள் வேலைக்கு எழுதிடலாம். என்கிட்ட 100 நாள் வேலைக்கா? ஓட்ட 100 நாள் வேலைக்கு அட்டோட தெரியா? அப்படி என்ன பண்ணணும்? அங்க கட்ட புள்ள குட்டம் புள்ள கருக மண்ணி மொட்ட புள்ள கட்ட உள்ள குட்ட உள்ள